திருச்செந்துறையில கிரண் ரிஜிஜு சொல்வது போல எந்த கிளைமும் இல்ல. அவர்கள் சில பகுதிகளில் வந்து வக்ஃபு உரிமை உள்ள நிலம்னு சொல்றாங்களே தவிர அந்த கிராமத்தையே வக்ஃபு நிலமாக சொல்லுகிறார்கள் அப்படின்றது குறித்து எதுவுமே இல்லை. அவர் சொன்னது பொய் அப்படின்றத நிரூபித்திருக்கிறார். இதை மறுத்து பேசு, நான் இந்த இடத்துல இருந்து ராஜினாமா செய்து கொள்கிறேன் அப்படின்ற கூட அவர் வந்து கிளைம் பண்றாரு. ஒரு முஸ்லிமால வக்ஃபுக்கு நிலத்தை கொடுக்க முடியுமான்றதை தாண்டி புதியதாக முஸ்லிம்கள் யாரும் மதம் மாறவே கூடாது அப்படின்றதுக்கான திருத்தம். இதை இந்துக்கள் எல்லாம் ஆதரிக்கணும். அப்படி ஆதரிக்கிறதன் மூலமாக இந்த நாட்டில் வந்து நாமெல்லாம் வந்து ரொம்ப சுப வாழ்வு வாழ போறோம். ஒன்றும் இல்லை, என்ன பக்கத்து வீட்டில் 2 பிணம் கிடக்கும், அதை தூக்கி போடுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா வரணும்னா அவன் 5 வருஷம் முஸ்லீமா இருந்திருக்கணும். ஏன்னா முஸ்லீம் எல்லாம் செத்து போயிடும். அப்போ புதுசா முஸ்லீம் இருக்க மாட்டான், ஒரு தெருவே வந்து பிணங்களா கிடக்கும். அப்போ இந்துக்கள் என்ன செய்வாங்க, பரவாயில்ல அந்த பிணத்தை சாப்பிடுவாங்க போல, காசில எப்படி சாப்பிடுறாங்களோ அந்த மாதிரி சாப்பிட்டு வாழ்வாங்க போல நாடு முழுக்க. என்ன கேவலமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்துகின்ற ஒரு சட்டம், இந்தியாவின் இருண்ட கால சட்டம் அப்படின்னு இந்த சட்டத்துக்கு வேணா பேர் வைக்கலாம். ஒரு வருஷத்துல நான் இதை எப்படி வருமானம் பெருக்கி காட்டுறேன் பார் அப்படின்னு. உனக்கு உலகத்துல எல்லாமே வந்து சுரண்டுனா பணம் கொட்டணுமா? மக்களை சுரண்டி பிழைப்பதற்காக உருவாக்கப்பட்டது அல்ல இந்த அரசு. நீ ஜனநாயக அரசா அப்படின்ற கேள்வி. இதைத்தான் நம்ம பாசிசம்னு சொல்றோம். இதை பாயாசம்னு மோந்து குடிக்க சொல்றான் ஒரு குரூப் பனையூர்ல உட்காந்துக்கிட்டு. வக்ஃபு நிலத்தை எப்படி பயன்படுத்தணும்? சரியா பயன்படுத்தணும். கோயில் நிலத்தை எப்படி பயன்படுத்தணும்? அதையும் சரியா தானே பயன்படுத்தணும். கூடாது. கோயில் நிலம் கோயிலுக்கு மட்டும் சொந்தம். அந்த கோயில் காசுல நாங்க வந்து ஒரு ஸ்கூல் நடத்தலாமா? கூடாதுன்னு ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கிறாரு. அவர் கூட தான் அண்ணாமலை ஸ்டேஜ்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு சாதி சான்றிதழ் வாங்குறது அவ்வளவு சாதாரணம் கிடையாது. ஒரு இருளர் போய் நின்னா என்ன சொல்றான்? பாம்பு பிடிச்சு காட்டி எலி பிடிச்சு காட்டுன்னு கேட்கிறான். முஸ்லிமா இல்லையான்றத கலெக்டர் எப்படி தீர்மானிப்பாரு? அப்ப வக்ஃபுக்கு சொத்து கொடுக்க யாராவது முன் வருவாங்களா? அப்ப வக்ஃபுக்கு சொத்து கொடுக்க கூடாது. அப்படி கொடுக்க முன் வந்தா நான் அவனை வந்து என்னன்னாலும் செய்வேன் அப்படின்னு ஒரு சட்டத்தை. ரிலீஜியஸ் அஃபேர்ஸுக்கு உள்ள நாங்க தலையிட போறது இல்லை. நாங்க லேண்டை மட்டும்தான் மேனேஜ் பண்ண போறோம். அதுதான் நோக்கம். உனக்கு அந்த லேண்டு மேல கண்ணு, இவ்வளவு சொத்து இருக்கு, இந்த சொத்தை பூரா புடுங்கணும் அப்படின்றது ஒண்ணு. சிக்கந்தரத்திற்காக இடிக்க முடியாது. நாளைக்கு என்ன பண்ணுவான்? போட்டுக்கே சொந்தம் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. கலெக்டர் கையெழுத்து போட்டாங்கன்னா அது வக்ஃபு இடம் இல்லைன்னு ஆயிருச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எங்கெங்கெல்லாம் தர்கா இருக்கோ, எங்கெங்கெல்லாம் பக்கத்துல கோயில் இருக்கோ, அங்க பூரா இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா சூறையாட ஆரம்பிப்பான். அப்படி சூறையாடுவதற்கு தான் இந்த சட்டம். இதுல இந்த முஸ்லிமா இல்லையான்னு தீர்மானிக்கிறது அப்படின்றது ஹிட்லருக்கு இணையான அப்படின்னு சொல்றதை விட ஹிட்லரை விட கேவலமான, ஹிட்லரை விட மோசடியான. ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் வக்ஃப் போர்டு திருத்த மசோதா வந்து வாதிக்கப்பட்டிருக்குது. சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர் பேசின பேச்சில் வந்து வக்ஃப் போர்டோட பொருளை சிதைக்கிற அளவுக்கு அவர் பேச்சில் வந்து ஒரு நோக்கம் வந்து வெளிப்பட்டிருக்குது. குறிப்பாக இராணுவம் மற்றும் விமானத்துறை இதை விட அதிகமான சொத்துக்கள் வந்து வக்ஃப் போர்டில் இருக்குது. இது மட்டும் நம்ம கையில் வந்தால் நாட்டை வந்து ரொம்ப முன்னேற்றலாம், ரொம்ப வளர்ச்சி பாதையில் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த சொத்தின் மீதான அந்த பார்வை வந்து அந்தமாரி வெளிப்பட்டிருக்குது. நீங்கள் கிரண் ரிஜிஜுவோட பேச்சையும் இந்த வாதத்தையும், நீங்கள் நடக்கிற இந்த வாதத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த பில்லு கொண்டு வரும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இஸ்லாமியர்களுடைய நலனுக்காகத்தான் இதை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. 2வது, பெண்களுக்கு இதில் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதையெல்லாம் தாண்டி வந்து இந்த பில்லை கொண்டு வரும் பொழுதே அவங்க இது வெறுமனே மேனேஜ்மெண்ட் தான், நிறைய தவறுகள் நடந்திருக்கு, நிறைய இடங்களை வந்து வக்ஃபு நிலம் அல்லாத நிலங்களை எல்லாம் வக்ஃபு சொத்துக்களாக வக்ஃபு போய் கிளைம் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி முறைகேடுகள் நிறைய நடந்திருக்கு. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் திருச்செந்துறை அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய கிராமத்தையே வந்து வக்ஃபு நிலமாக கோருகிறார்கள் அப்படின்னு செய்திகளில் போடுறாங்க. உண்மையிலேயே அப்படி கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்றத குறித்து இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் ஆராசா பேசும் பொழுது அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா, அவங்களே அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது யார் யாரிடமெல்லாம் பேசப்பட்டது அப்படின்றத வந்து மசோதாவிலே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட பேசியிருக்கிறாங்க, வக்ஃபு போர்டு அத்தாரிட்டிஸ்ட்டை பேசியிருக்கிறாங்க, அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய மெஜிஸ்ட்ரேட்டை பேசியிருக்கிறாங்க, எல்லார்ட்டையுமே பேசி முடிச்சிருக்கிறாங்க. அதில் பேசி முடித்ததனுடைய விளைவு என்ன அப்படின்றத வந்து அதில் குறிப்பிடலை. அது எங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது அப்படின்னா ஆராசா அவர்களுடைய பேச்சில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, திருச்செந்துறையில் கிரண் ரிஜிஜு சொல்வது போல எந்த கிளைமும் இல்லை. அவர்கள் சில பகுதிகளில் வந்து வக்ஃபு உரிமை உள்ள நிலம்னு சொல்றாங்களே தவிர அந்த கிராமத்தையே வக்ஃபு நிலமாக சொல்லுகிறார்கள் அப்படின்றது குறித்து எதுவுமே இல்லை. அவர் சொன்னது பொய் அப்படின்றத நிரூபித்திருக்கிறார். இதை மறுத்து பேசு, நான் இந்த இடத்துல இருந்து ராஜினாமா செய்து கொள்கிறேன் அப்படின்ற கூட அவர் வந்து கிளைம் பண்றாரு. அதே போல பல பூச்சாண்டிகளை இன்றைக்கு அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். நாளைக்கு நாடாளுமன்றத்தையே வக்ஃபு நிலம்னு சொல்லுவாங்க, குடியரசுத் தலைவர் மாளிகை வக்ஃபு நிலம்னு சொல்லுவாங்க, இந்தியாவே வக்ஃபுக்கு சொந்தமானதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு இவர்களாக இட்டுக்கட்டும் கதைகளை வந்து நிரப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த மசோதாவினுடைய
நோக்கம் என்ன அப்படின்றது குறித்து இன்றைக்கு பேசிய கிரண் ரிஜிஜு வெளிப்படையாக ஒத்துக்கொண்டிருக்கிறார். இவ்வளவு வெளிப்படையாக தன்னுடைய நோக்கத்தை ஒத்துக்கொள்வார்களா அப்படின்றது தான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறது. குறிப்பா அவர் பேசும் பொழுது சொன்ன வார்த்தைகள் அப்படியே, இந்தியாவிலேயே அதிக நிலம் வைத்திருக்கக்கூடியது முதல்ல இந்திய ரயில்வே துறை, இரண்டாவது இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, மூன்றாவது வக்ஃபு. இதுல முதல் ரெண்டும் பொது சொத்து அப்படின்றது. எது பொது சொத்து? இந்திய ரயில்வேவுக்கு சொந்தமான இடம். அதை இந்திய ரயில்வே நினைச்சா நாளைக்கு அதானிக்கு விற்கலாம், டாட்டாவுக்கு விற்கலாம், எஸ்ஆர்எம் பச்சைமுத்துக்கு விற்கலாம், யாருக்குனாலும் விற்கலாம். அப்ப அது பொது சொத்தா? அதை கைமாத்தி விடுறதுக்கும் குத்தகைக்கு விடுறதுக்கும் உங்களுக்கு உரிமை கொடுத்து நாங்க விற்கலையே. நாங்க வித்தது எங்களுடைய பொது நன்மைக்கு பயன்படும்ன்ற நோக்கத்துக்கு தான் நாங்க வித்தோம். நீங்க அதை கொண்டு போய் அதானிக்கு அம்பானிக்கு விற்கிறீங்களே. அதனாலதான் பிடிஆர் கேட்கிறாரு, அப்ப ஸ்டேட்டுக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் கொடுக்கணும் ஏர்போர்ட்டை மாத்தி விற்கும் போது அப்படின்றதெல்லாம் கேட்கிறாரு. அடுத்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு வருவோம். இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியை பத்தி குறிப்பிட்டு விட்டு இதெல்லாம் பொது சொத்துன்னு சொல்லிட்டு இவங்க கடைசியா வக்ஃபு தனியார் இடம். அப்ப இந்தியாவிலேயே அதிக இடம் வைத்திருக்கக்கூடிய ஒரு தனியார் அமைப்பாக வக்ஃபு ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது. உண்மையிலே அதுதான் உண்மையா அப்படின்னு பார்த்தோம்னா, வக்ஃபு என்பது எந்த அளவுக்கு சென்ட்ரலைஸ்டா மேனேஜ் செய்யப்பட்டிருக்கு இத்தனை ஆண்டுகளாக அப்படின்றதுக்கு உதாரணமாக வேண்டுமானால் அதை எடுத்துக்கொள்ளலாமே தவிர, வக்ஃபை தாண்டிய நிலம் வேறு யார்கிட்டையுமே இல்லைன்னு சொல்றது அப்பட்டமான பொய். காரணம் என்னன்னா, டேட்டாவே உங்கள்கிட்ட கையில் இருக்கா? இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் எவ்வளவு நிலம் வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மொத்த டேட்டாவும் இந்திய அரசாங்கத்திட்ட இருக்குதா? கிடையாது. அப்ப எதை வைத்து கொண்டு வக்ஃபிடம் தான் அதிக நிலம் இருக்கிறதுன்ற கிளைமை முதல்ல எடுத்துட்டு வர்றாரு. அதை தான் பூச்சாண்டின்னு விமர்சிக்கிறாரு ஆராஸ் அவர். குறிப்பா இதுல அவங்க குறிப்பிடுறது, இந்த வக்ஃபு நிலங்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக கலெக்ட் பண்ணப்பட்டுட்டால் அந்த நிலங்களை பயன்படுத்தி இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல மொத்த நாடும் நன்மை அடையும். ஆட்சிக்கு வரும்போது 2014 என்ன சொன்னீங்க? சுவிஸ் பேங்க்ல இருந்து இருக்கிற காசை பூரா எடுத்துட்டு வந்துட்டோம்னா வீட்டுக்கு 15 லட்சம் ரூபா நம்ம பிரிச்சு கொடுக்கலாம்னு சொன்னீங்க. செஞ்சீங்களா? இல்ல. அப்ப நீங்க ஆட்சிக்கு வந்தது என்ன? எச் ராஜாவுக்கு. ரெண்டாவது டிமானிட்டைசேஷன். இதுதான் அந்த கருப்பு பணத்தை ஒழிக்கின்ற வழி. பாருங்க, ரமணா படத்துல சிக்கிற மாதிரி எவ்வளவு கருப்பு பண பூனைகள் சிக்குது பாருங்க அப்படின்னாங்க. ரிசர்வ் பேங்க் 99.5% நோட்டு திருப்பி வந்துருச்சுங்குது. மீதி நோட்டுகள் சாயில்டு டேமேஜ்டு. சாயில்டுனா கிழிந்து போனது, தேய்மானமானது, பயன்படுத்த முடியாத அளவுக்கு வீணாக போனது. அப்ப எல்லா பணம் வந்துருச்சுன்னா அப்ப கருப்பு பணம் எங்க? அதாவது இவங்களுடைய நோக்கம், இவங்க சொல்றது என்னது? நாட்டு நன்மைக்காக. அந்த நன்மை என்ன? நான் சொல்றது மாதிரி நடக்கல அப்படின்னா 100 நாள்ல கொளுத்திருங்கன்னாரு. அந்த 100வது நாளுக்காக, 100வது நாள்னா படம் நினைச்சுறாங்க, அந்த 100வது நாளுக்காக பல பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா அந்த 100வது நாள் வந்திருந்தது அப்படின்னா அந்த அவர் சொன்னது நடந்திருக்கணும், இல்லைன்னா அவருடைய நோக்கம் நிறைவேறி இருக்கணும். ரெண்டுமே நடக்காம இருக்கு. அப்ப அதுல ஒரு சந்தேகம் வருது. மூணாவது, ஜிஎஸ்டி வந்ததற்கு பிறகு மக்களுடைய வரி சுமை குறையும் அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் கார்பரேட் டாக்ஸை குறைக்கும் பொழுது வேலை வாய்ப்பு பெருகும் அப்படின்னு சொன்னாங்க. கார்பரேட் டாக்ஸ் 30% இருந்ததை 22% குறைச்சாங்க. அது முதல்ல 28% அதுக்கப்புறம் ஓவர் நைட் 22% குறைச்சிக்கிட்டாங்க. சரி, வேலை வாய்ப்பு பெருகுச்சா அப்படின்னா வேலை வாய்ப்பு பெருகல. மாறாக அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல, கார்பரேட்ன்றது ஆர்கனைஸ்டு செக்டார், கார்பரேட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய சின்ன சின்ன நிறுவனங்கள், எந்த அக்கௌண்ட்ஸும் இல்லாத சும்மா அன்னன்னைக்கு கேஷுவல் லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் வேலைக்கு போனா எனக்கு சம்பளம், இந்த வாரத்துக்கு நான் வேலைக்கு போனேன்னா இந்த வாரத்துக்கு எனக்கு சம்பளம் இல்லை அப்படின்னா எனக்கு சம்பளம் இல்லை. இது கேஷுவல் லேபர் அல்லது பாண்டட் லேபர்ஸ் எப்படினாலும் சொல்லிக்கலாம். இப்போ இந்த லேபர்ஸ் அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் படித்த பட்டதாரிகளில் 38% பேருக்கு மேல இந்த மாதிரியான வேலைகளில் தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் கொடுக்குது. அதை வெளியிட்டவர் வேற யாரும் அல்ல, இந்திய அரசாங்கத்தினுடைய பொருளாதார ஆலோசகராக இருக்கக்கூடிய நபர் தான் அதை வெளியிடுறாரு. வெளியிட்டு என்ன சொல்றாரு? எங்களுக்கும் வேலை வாய்ப்புக்கு சம்பந்தம் இல்லை, அது பிரைவேட் கொடுக்கணும். பிரைவேட் கொடுக்கலன்றதுனால தானே அவன் எங்கெங்கயோ கொத்து வேலைக்கும் கூலி வேலைக்கும் போயிட்டு இருக்கான்னு ரிப்போர்ட் சொல்லுது. மேலும் SC/STs கூடுதலாக, அதாவது அவங்க கல்வியறிவு மேம்பட்டு கொண்டிருக்கிற அதே சூழலில் அவர்களுடைய வேலை வாய்ப்பு தன்மை எப்படி இருக்கிறது என்றால் மோசமாகி கொண்டே போகிறது அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. அப்ப கார்பரேட்டுக்கு டாக்ஸை குறைச்சா வேலை கிடைக்கும்னு நீ சொன்னதும் பொய். ஜிஎஸ்டியை கொண்டு வந்தா டாக்ஸ் குறைஞ்சிருச்சா அப்படின்னா மாறாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நாம் வரலாறு காணாத அளவுக்கு ஒன்றும் இல்லை, 8 ரூபாய்க்கு வித்தட்டி 12 ரூபாய்க்கு மாறுறதுக்கு எடுத்துக்கிட்ட நாள் ஒரே ஒரு நைட்டு தான். ஓவர் தி நைட் 8 ரூபாய்க்கு வித்தட்டி 12 ரூபாயா மாறிடுச்சு. ஜிஎஸ்டி, சிலிண்டர் விலையேற்றம், இது எல்லாமே. அப்போ இவ்வளவு மாற்றத்துக்கு காரணம் என்ன? இந்தியாவிலே அதிக வரி செலுத்துவோர் யார் அப்படின்னா இந்த பாமரர்களாகிய ஜிஎஸ்டி செலுத்தக்கூடிய அப்பாவி மக்கள் தான். இந்தியாவுக்கு 60% வரியை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். கார்பரேட்டினுடைய வரி என்பது ஆண்டுக்கு ஆண்டு குறைந்து கொண்டே போகுது கம்பேர்ட் டு ஜிடிபி. அப்ப இவங்க சொன்ன எதுவுமே நிறைவேறல. இதுல இவங்க என்ன இதை மறந்துட்டோமே, காஷ்மீரில் இருக்கக்கூடிய சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யும் போது சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இன்னும் காதுல ரீங்காரம் விட்டு கொண்டே இருக்கிறது.
இந்தியாவின் ஒரு பகுதியை நாமெல்லாம் பார்க்காமலே இருந்தோம், அந்த திவ்ய சொர்க்கவாசல் திறந்து விட்டது, உள்ள போக எல்லாருக்கும் வைகுண்டம் தான் அப்படின்ற அளவுக்கு பில்டப் கொடுத்தாங்க. நம்ம நிலம் வாங்கலாம், காஷ்மீரி பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், காஷ்மீர் அப்படின்னு ஒருத்தர் பேசினாரு. கடைசியில அவர் வேற ஒரு வீடியோல சிக்கி வெளியேற்றப்பட்டாருன்னு வைங்க, அண்ணாமலை வந்து அவரை வேற ஒரு மாதிரி டீல் பண்ணி விட்டாருன்னு வைங்க. இப்ப இங்க என்ன நடந்துச்சு? காஷ்மீர் பொண்ணுங்களை எத்தனை பேர் அப்படி திருமணம் பண்ணியிருக்கிறாங்க? அப்படி திருமணம் பண்ணிக்கிட்டதுனால என்ன மாற்றம் இந்த நாட்டில் நிகழ்ந்திருக்கிறது? அங்க போய் நிலம் வாங்கினவங்க எல்லாம் யாரு? அவங்களுடைய லிஸ்ட் ஏதாவது இருக்குதா? எதுவுமே இல்லை. சரி, ராமர் கோயில் கட்டும் போது என்ன சொன்னாங்க? ஒரு திவ்ய தேசத்தை திறந்து வைக்கிறோம். அதுவும் இவங்க திறக்கிற எல்லாமே வைகுண்ட வாசல் தான். அந்த இவங்க என்னன்னைக்கெல்லாம் புது இந்தியாவை பெத்து போடுறாங்களோ அது பூராமே வைகுண்ட ஏகாதசி தான். திறக்கிற எல்லாமே சொர்க்க வாசல் தான். ராமர் கோயிலை திறக்கும்போது என்ன சொன்னாங்க? நாடே சுபிக்ஷம் அடைய போகிறது. கடைசியில பார்த்தா இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ராமர் கோயில் திறந்ததுனால வந்து டூரிஸ்ட் நிறைய வர்றாங்க. ஏற்கனவே அங்க டூரிஸ்ட் தானே வந்துட்டு போய்கிட்டு இருந்தான், லோக்கல்ல யாருமே வழிபட போனது இல்லையே, இப்பயும் டூரிஸ்ட் தான் போயிட்டு வர்றான். அப்போ உன்னுடைய நோக்கம் பக்தியை வளர்ப்பதோ, ராமரை பாதுகாப்பதோ, ராமர் பிறந்த புண்ணிய பூமி ஆகி என்று நீயே சொல்லிக் கொள்ளக்கூடிய இடத்தை பாதுகாப்பதோ அல்ல. அங்க யாரோ ஒரு முதலாளிக்கு லீஸு கூட்டு நீ சம்பாதிக்க போறதுக்காக ஒரு பெரிய மால் காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்டுருக்கிற, அவ்வளவுதான். இப்ப இங்க வாங்க, இதுக்கு என்ன சொல்றாங்க? இதை கொண்டு வந்துட்டா எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு தெரியுமா வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமாக? அவ்வளவு சொத்துக்களும் கிடைச்சா இந்த நாடை அப்படி முன்னேற்ற பாதையில கொண்டு போலாமா அப்படின்னு ஒரு சொல்ல. அதுவே அடிப்படையில போய் இல்ல இவ்வளவு 9 லட்சம் ஏக்கருங்களா? 9 லட்சம் ஏக்கர்னு இவங்க கிளைம் பண்றாங்க. சரி, 9 லட்சம் ஏக்கர்னு சொல்லுவாங்க. ஆனா HRNC தென் மாநிலங்கள்ல இருக்க HRNC சொத்து வந்து 12 லட்சம் ஏக்கர்ல. நீங்க தென் மாநில HRNCக்கு ஏன் போறீங்க? தஞ்சை பெருவுடையார் கோயில் ஒரே ஒரு கோயில், ஒரு கோயிலுக்கு சொந்தமான நிலம் எவ்வளவு தெரியுமா? 60,000 ஏக்கர். 60,000 ஏக்கர்னா எத்தனை கிராமம், எத்தனை ஊரு, எத்தனை தெரு, எத்தனை வார்டு, எத்தனை எம்எல்ஏ அந்த 60,000 ஏக்கருக்கு மேல வருவாங்க? அவ்வளவு ஏக்கர் சொத்து அங்க இருக்கு. ஆனா அது கோயிலுக்கு சொந்தமானதா இருக்கா அப்படின்னா இல்ல, மாறாக 40,000 ஏக்கரை காணோம். சரி, இதை விடுங்க. தில்லை நடராஜர் கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில், அந்த நடராஜர் கோயிலுக்கு எவ்வளவு சொத்துன்னு அதை உட்காந்து திங்கிற தீட்சிதர் பாப்பானுக்கும் தெரியல, HRNCக்கும் தெரியல. அந்த அளவுக்கு அதனுடைய நிலங்கள் வந்து அந்த ஒரு கிராமமே அவங்களுக்கு கிராமமா தானே இனாம் கொடுத்தது. இந்த கிராமத்திலிருந்து வரக்கூடிய மொத்த வருவாயும் எதுக்கு? நெய் விளக்கு போடுறதுக்கு. இந்த கிராமத்திலிருந்து வரக்கூடிய மொத்த வருவாய் எதுக்கு? பார்ப்பனர் வீட்டுல நெய் சோறு சாப்பிடுறதுக்கு. இப்படித்தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த சொத்துக்கள் எல்லாம் அக்கௌண்டபிளா இருக்குதா அப்படின்னா, இப்ப இதை நம்ம எப்படி சொல்றோம்னா, தமிழ்நாட்டுல HRNC இருக்கு, கேரளால தேவசம் போர்டு இருக்கு, ஆந்திரால HRNC இருக்கு, கர்நாடகால HRNC இருக்குது. இப்ப இந்த HRNCக்கு கீழே எவ்வளவு நிலம் இருக்குன்னு நம்மளா ஒரு கணக்குக்கு வர்றோம். இவங்க என்ன சொல்றாங்க? நம்ம வந்து இப்ப சயின்டிஃபிக்கா எல்லாமே சென்ட்ரலைஸ்டு டேட்டா நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. வக்ஃபுக்கு இவ்வளவு சென்ட்ரலைஸ்டு டேட்டா வச்சிருக்கீல, இதே மாதிரி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கோயில்களினுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு? நாளைக்கு கிரண் இவங்க தானே சொல்றாங்க, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கோயில்களினுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும், வக்ஃபு நிலங்களை சரியாக பயன்படுத்தணும். வக்ஃபு நிலத்தை எப்படி பயன்படுத்தணும்? சரியா பயன்படுத்தணும். கோயில் நிலத்தை எப்படி பயன்படுத்தணும்? அதையும் சரியாக தானே பயன்படுத்தணும். கூடாது. கோயில் நிலம் கோயிலுக்கு மட்டும் சொந்தம். அந்த கோயில் காசுல நாங்க வந்து ஒரு ஸ்கூல் நடத்தலாமா? கூடாதுன்னு ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கிறாரு. அவர் கூட தான் அண்ணாமலை ஸ்டேஜில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. காலேஜ் நடத்தலாமா? கூடாது அப்படின்னு சொல்றாரு. சரி, ஒரு அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற டீச்சர் வந்து ஒரு நான் இந்து போடலாமா? போடக்கூடாது, இந்து தான் போடணும். இப்ப இதெல்லாம் ஏன் கோயில்ல அன்னதானமே போடக்கூடாது? அந்த அன்னதானத்துக்கு எச்ராஜா அண்ணாவினுடைய பிறந்த நாள் அன்றைக்கு இதுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுக்கணும். அந்த நாய் வண்டியில் ஏத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணார் இல்லையா, அவர் வீட்டு வாசல்லே நிப்பாட்டி அவர் ட்வீட் போட போட ஏத்தி இறக்கணும் போல. மண்டபம்லாம் பிடிக்க தேவையில்லை. நான் என்ன சொல்றேன், அதிலே ஒரு ரெக்லைனரை போட்டுருங்க, ஏத்தி உட்கார வச்சிருங்க, வேலைக்கு சாப்பாட்டை கொடுத்து அந்த வண்டியிலே சுத்தி காட்டணும் அவரெல்லாம் ஊருக்கு. அந்த அளவுக்கு வன்மத்தை பேசிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு கோயில்ல அன்னதான நிகழ்ச்சி, நம்ம அண்ணா நினைவு நாளைக்கு, பிறந்த நாளைக்கோ நினைவு நாளைக்கோ ஒரு நல்ல நாளின் பொழுது நாம சொல்றது இல்லை. பார்ப்பனர்கள் என்ன சொல்றாங்க? தான தர்மம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றாங்க. தான தர்மம் பண்ணுங்கன்னு சொல்றாளே, அப்ப பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் அந்த தான தர்மத்துக்கு ஏற்பாடு பண்ணி நடத்தினா தவச சாப்பாடுன்னு இந்து முன்னணி அதை போஸ்ட் போடுது, அதை இவர் ஷேர் பண்றாரு. இப்ப இது என்ன மாதிரியான புத்தி? அது இத்தனைக்கு வந்து ஸ்பான்சர்டு. அன்றைக்கான செலவை வந்து யார் ஏத்துப்பானா? அவங்க ஏத்துப்பாங்க. யார் வந்து செலவு செய்ய முன் வர்றாங்களோ அவங்க ஏத்துப்பாங்க. HRNC காசுல இருந்து அதை செலவு பண்ணல. HRNCல இருந்து அன்னதானம் போட்டா இப்படி கோயில் சொத்துக்களை வந்து வீணடிக்கிறாங்கன்னு சொல்றது. சரி, இது எல்லாத்தையும் விட்டுட்டு HRNC சொத்தை என்ன செய்யணும்? அது அப்படியே இருக்கணும். எப்படி இருக்கணும்? அப்படியே இருக்கணும், மாத்தவே கூடாது. ஆனா வக்ஃபு வாரிய சொத்துக்களை பூரா என்ன பண்ணணும்? முஸ்லிம்கள் பாவம் கஷ்டப்படுறாங்க,
இந்த முஸ்லீம்கள் மீது தான் இவர்களுக்கு வந்து எவ்வளவு பாசம். இப்போ நேற்று தான் வந்து ரம்ஜான் கொண்டாடி இருக்கிறாங்க. நேற்று தான் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நாளைக்கு வக்ஃப் மசோதாவை டேபிள் பண்ண போறோம் அப்படின்றாங்க. எவ்வளவு வன்மம் இருந்தா இந்த மசோதாவை நீ இன்னைக்கு தாக்கல் பண்ணுவ? இப்ப நேற்று வந்து இதை அறிவிக்கிற, இன்னைக்கு அதை செல்ற அப்படின்னா உன் சந்தோஷம் இன்னையோட முடிஞ்சிரா அப்படின்னு நீ அறிவிக்கிறியா? அதுதான் நம்ம எழுப்புற கேள்வி. இப்ப இது இஸ்லாமியர்களை உண்மையிலே பாதுகாக்கிறதா அல்லது இஸ்லாமியர்களுக்கு இது பயன்பட போகிறதா அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, இந்த வஃப் போர்டுன்றது அதோட பொருள் என்ன, அதோட பணி என்ன, இப்ப இவங்க என்னவா மாத்த நினைக்கிறாங்க? வஃப்னா என்னது? முதல்ல இப்ப நம்ம ஒரு கோயில்ல போய் வேண்டுறோம். கோயில்ல வேண்டிட்டு என்ன செய்வோம்? எனக்கு இது நடந்துருச்சு அப்படின்னா நான் இந்த குலதெய்வம் கோயிலா இருந்தா ஆடு நேர்ந்து விடுறேன் அல்லது 10 பேருக்கு விருந்து போடுறேன். பெரிய கோயிலா இருந்தா என்ன செய்வோம்? நம்ம தங்கத்துல ஏதாவது டொனேட் பண்ணுவோம். இப்போ இதுவே ரொம்ப பெரிய நிலச்சுவார்ந்தார்களா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் எனக்கு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய நிலத்தை பூரா கோயில் பேர்ல எழுதி வைக்கிறேன். வாரிசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த நிலத்தை வந்து ஊருக்குள்ள தான தர்மமா மக்கள் பேர்ல எழுதி வைக்கிறேன்ற பேர்ல கோயில் பேர்ல எழுதி வைக்கிறவங்க எல்லாம் இன்னும் இருக்குதான் செய்யறாங்க. நம்ம அதெல்லாம் கடந்த காலத்திலையும் பார்த்துருக்கிறோம். அதே போல வக்ஃபுக்கும் இப்ப அவர்கள் வந்து எங்க இருந்தோ வந்து இங்க நிலம் வாங்கினவங்க கிடையாது. அவங்க இங்கேயே குடியிருந்தவங்க தான். அவங்க முஸ்லீமா மாறுறதுக்கு முன்னாடியே அந்த சொத்துக்கள் பூரா அவங்க கையில தான் இருந்தது. அவங்க முஸ்லீமா மாறிட்டாங்கன்றதுக்காண்டியே அந்த சொத்து அவங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அப்ப அவங்க கையில இருக்கக்கூடிய சொத்துக்கள் என்ன பண்றாங்கன்னா வக்ஃபுக்கு எழுதி கொடுத்துருவாங்க. வக்ஃப் அப்படின்றது எழுதி கொடுத்துறது. அப்படி எழுதி கொடுக்கும் பொழுது அந்த சொத்துக்களை மேலாண்மை செய்வதற்கு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்புக்கு பேர் தான் வக்ஃப் வாரியம். இதை சென்ட்ரலைஸ்டு ஆக்ட் ஒன்று இருக்கு, அதுதான் சென்ட்ரல் வக்ஃப் ஆக்ட். இப்போ அந்த ஆக்டுக்கு பேர் மாறிடுச்சு. அது பின்னாடி வர்றேன், அந்த திருத்தத்துக்கு பின்னாடி வர்றேன். இப்போ சென்ட்ரல் வக்ஃப் ஆக்ட்னு மாத்திடுறாங்க. எல்லா மாநிலத்திலையும் வக்ஃப் வாரியங்கள் இருக்கு, அதற்கான தலைவர்களை நியமிக்கிறாங்க. அதற்கென்று குழுக்கள் இருக்கிறது, மாவட்ட வாரியா குழுக்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்குது. ஊருக்குள்ள அதன் பேர்ல ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது, கிரவுண்ட் இருக்குது, பல்வேறு பொது இடங்களாக பயன்படுத்தக்கூடிய இடங்கள். இஸ்லாமியர் மட்டும் தான் பயன்பட்டு இருக்கிறாங்களா இல்ல நான் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னா முஸ்லீம் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலை நடத்தவே முடியாதுங்க. அந்த ஊர்ல மொத்தம் ஒரு ஊருக்குன்னு எடுத்தா எத்தனை முஸ்லீம் குடும்பங்க இருக்கும்? 100 குடும்பம் இருப்பாங்களா? நீங்க நல்லா பாருங்க, ஊருக்குள்ள முஸ்லீம் தெருனே ஒரு தெரு தனியா இருக்கும். மற்ற இடங்கள்ல அவங்களுக்கு வீடே கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது. அப்ப அவங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியால தான் வாழ்றாங்க. அங்க வந்து மொத்தமாவே ஒரு 100 குடும்பங்கள் வாழுது. அந்த 100 குடும்பங்கள்ல இருந்து வரக்கூடிய பிள்ளைகளை வச்சு முஸ்லிம்ஸ்னால ஸ்கூல் நடத்திட முடியுமா? பெரும்பான்மை அங்கேயும் படிக்கிறது யாருன்னா இந்துக்கள் தான் படிக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் தான் படிக்கிறாங்க, மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் பெரும்பான்மையா படிக்கிறாங்க. அப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இவங்க என்ன செய்ய போறாங்கன்னா, அந்த சொத்துக்களை பூரா வக்ஃப் இல்லைன்னு ஈஸியா எழுத முடியும். எப்படி எழுத முடியும் அப்படின்னா, நீங்க ஒரு ஏற்கனவே இது வந்து எவ்வளவு தீவிரமான பிரச்சனைன்றதுக்காக சொல்றேன். அதிகார வர்க்கத்தில் RSS ஊடுருவல் அப்படின்றது நாம நீண்ட காலமாக சந்தித்து வரக்கூடிய சிக்கல். அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, திருப்பரங்குன்றத்துல ஒரு தாசில்தார் வந்து ஒன்றிய அரசாங்கம் ஏதாவது சொல்லிருமோன்னு பயந்து, அவருக்கும் ஒன்றிய அரசாங்கத்துக்கு சம்பந்தமே கிடையாது, யாரோ ஒரு இந்து முன்னணிக்காரன் போஸ்டர் போடுறான் அப்படின்றத பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய ஒரு தாசில்தாரும் பிடிஓவும் RDOவும் என்ன பண்ணுவாங்க, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம பேசாம பீஸ் கமிட்டியை போட்டு போயிருவோம். அப்படிதான் நடக்குதுன்னு நான் சொல்லல. அப்படி நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. ஒன்றும் இல்லை, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு இந்து முன்னணிக்காரன் மேல கேஸ போய், ஒரு ரவுடி பயலா இருப்பான், பொறுக்கி பயலா இருப்பான், அவன் மேல கேஸ் கொடுக்கறதுக்கு போய் நின்னா, சரி இருங்க பேசுவோம். ஏன் பேசணும்? என்னத்துக்கு, என்ன எச்ராஜாவுக்கு பேசணும்? கேஸ் எடுக்கிறதுல உனக்கு என்ன சிக்கல்? பட்டியல் சமூக மக்கள் மீது அவ்வளவு வன்கொடுமையை நடத்திட்டு இருக்கிறான் பாஜக காரன், அவன் மேல கேஸ் கொடுக்கறதுக்கு போனா உள்ளுக்குள்ள எடுக்க மாட்டாங்க. ஏன் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற கேள்வியை கேட்டோம் அப்படின்னா பேசிக்கலாம். என்ன பேசுறதுக்கு வேண்டி கிடக்கு? அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு RSS மயமாக்கல் அப்படின்றது எல்லா மாநிலத்திலும் அது நடந்து கொண்டிருக்கிறது. இதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியுமானா யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. ஒரு மாநில அரசு நினைத்தால் தடுக்க முடியுமானா, மாநில அரசு வேண்டுமென்றால் RSS ஊடுருவலை தடுப்பதற்கான சிறப்பு குழு அப்படின்னு ஒன்று அமைக்க வாய்ப்பு இருக்கா? அமைச்சர் அந்த ஒன்றிய அரசு சும்மா இருக்குமா? நம்ம சாமிநாதன் சும்மா இருப்பாரா? மதுரை பெஞ்சு சும்மா இருக்குமா? சென்னை பெஞ்சு சும்மா இருக்குமா? பெஞ்செல்லாம் தீப்பிடிச்சு எரியும்ல. ஒன்றும் இல்லை, வேங்கவேல்ல வந்து போராட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு யாரோ முடிவெடுக்கிறாங்க. யாருனாலும் இருக்கட்டும், முடிவெடுக்கிறத வந்து காவல்துறை மறுக்கிறது வந்து கேஸா மாறுது. கேஸா மாறும் பொழுது அந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, கோர்ட் வந்து காவல்துறை சொன்னது சரி, ரைட், ஓகே, ஃபைன், அமைதியை நிலைநாட்டணும்னு விரும்புறாங்க, அதுதான் நல்லது. RSSக்கு மட்டும் கோர்ட் அந்த கேள்வி கேட்குது. அவங்க பேரணி நடத்தினா உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? அவங்க ஆதார் கார்டை வாங்கிட்டு அவங்களை அனுமதிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படி என்ன சமூக ஒழுங்கு கெட்டு போயிற போது அவங்களுக்கு அனுமதி கொடுக்க முதல்ல அப்படின்னு கோபம் வருது ஜட்ஜஸுக்கு. ஒரு 3000 பேர் திரண்டா பாதுகாப்பு கொடுக்க முடியாதா அவங்களால அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர்களுக்கு கோபம் வருது. ஏன் கோபம் வருது? இங்க சென்னையில வந்து CPM வந்து அந்த மெரினா கடற்கரையில ஒரு பாலின சமத்துவ பேரணி ஒன்று நடத்துறாங்க. அதுக்கு காவல்துறை அனுமதி மறக்குது. அதை கோர்ட்டுக்கு போய் நிப்பாட்டினா என்ன சொல்லுவாங்க? எதுக்கு சார் தேவையில்லாம பெர்மிஷன் இருந்தா நடத்துங்க, எல்லாம் வேலையை பாருங்கன்னு சொல்லுவாங்க. RSS காரன் போனா என்ன நடக்குது?
என்ன இப்படி பண்றீங்க, பெர்மிஷன் கொடுங்க முதல்ல அப்படின்னு. ஏன் நடக்குது? விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் எப்படி பெர்மிஷன் கிடைக்குது? நான் வந்து மதுரையில் ஒரு மதனில் இருக்க பேரணிக்கு பெர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது, ஆனா விநாயகர் சதுர்த்திக்கு பெர்மிஷன் கிடைக்குது. இது வந்து தீவிரமான RSS ஊடுருவல் மட்டுமல்ல, இந்துத்துவ சிந்தனை வந்து மக்கள் மத்தியில் விதைச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்றதனுடைய வெளிப்பாடு. அப்படியே இந்தியா இது வந்து தமிழ்நாட்டு கேஸ் நான் சொன்னது. இப்ப இந்தியா முழுக்க எடுத்து பாருங்க, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் எப்பயுமே இந்துத்துவமானதாக இருக்கிறது. இப்ப மேலும் வெளியில ரோட்ல தொழுக கூடாதுன்றது கூட போட்டதானே. ரோட்ல தொழுக கூடாது இல்ல, மசூதியிலே தொழுக கூடாது. உத்தரப்பிரதேசத்துல ஹோலி பண்டிகை நடந்த போது என்ன நடந்துச்சு? மசூதியை மூடிட்டாங்க. நம்ம சிலைகளை பூரா வந்து கவர் பண்ணி பார்த்துருப்போம் எலெக்ஷன் டயத்துல. ஏற்கனவே பிணமான ஒருத்தரை தான் சிலையா வச்சிருக்கோம். இவங்களுக்கு வந்து பிணங்களை பார்ப்பதிலே ஏதோ ஒரு உள்ளூர ஒரு சந்தோஷம் வருது போல. அந்த சிலையை மறுபடியும் பணமா மாற்றுவாங்க, கால் கட்டு போடுறது, நாடி கட்டு போடுறதுன்னு மாற்றி இவங்க அழகு பார்ப்பாங்க. அந்த மாதிரி வந்து மசூதியை வந்து மேலே கீழே இழுத்து மூடிட்டு வீட்டில் உட்காந்து தொழுது நடத்துங்க. ஏன் இவனை கொண்டு போய் அங்கிட்டு கோழி கொண்டாட சொல்ல மாட்டான். அப்போ இப்படி RSS மயமான அதிகாரிகள் கையில் அதிகாரத்தை கொண்டு போய் கொடுக்கக்கூடியது இந்த சட்டமாக இருக்கிறது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல முடிவெடுக்கக்கூடிய அத்தாரிட்டி யாரு அப்படின்னா, நேரடியா கலெக்டர் முடிவெடுப்பார். அதாவது இது வக்ஃபோட சொத்தா இல்லையா அப்படின்றத, வக்ஃபு சொத்தா இல்லையான்றத வந்து அந்த வக்ஃபு போர்டு வந்து என்கொயரி பண்ணக்கூடிய அதிகாரம் கிடையாது. ஆனா யாருக்கு அதிகாரம் இருக்கு? கலெக்டருக்கு அதிகாரம் இருக்கு. பொதுவா வக்ஃபு வந்து ஒரு இடத்த கிளைம் பண்றாங்க அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போமே, இந்த இடம் வக்ஃபு இடம் கண்டஸ்ட் பண்றாங்கன்னா கலெக்டர் வந்து அதுக்கு வந்து பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. அவர் ரெஸ்பாண்டன்ட். அந்த ரெஸ்பாண்டன்ட்டே இனிமேல் முடிவெடுப்பார். அவர் யாரானாலும் இருக்கலாம். நீங்க அந்த இடத்துல வந்து ஒரு RSS இப்ப அந்த இடத்துல வந்து யார் யாரெல்லாம் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த வக்ஃபு சட்ட திருத்த தொடர்பா வந்து JPC அமைக்கப்பட்டதுல அந்த JPC குழுவில் இருந்த நபர் ஒருத்தர் பாஜக காரரு பிரிட்ஜ் லால் அப்படின்ற ஒருத்தர். அந்த பிரிட்ஜ் லால் அப்படின்றவர் யாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி IPS ஆபீசரா இருந்தவர். அபராஜிதா சாரங்கின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா, இதுக்கு முன்னாடி IAS ஆபீசரா ஒரிசாலையோ இல்லை வேற எங்கேயோ வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. இவங்க IAS-ஆ இருக்கும்போது எப்படி முடிவெடுத்திருப்பாங்க? இவங்கள மாதிரி இருக்கக்கூடிய IAS அதிகாரிகள் எப்படிலாம் இந்தியா முழுக்க முடிவெடுப்பாங்க அப்படின்றத உங்கள் கற்பனைக்கே நான் விட்டுறேன். இஸ்லாமியர்களால நிம்மதியா வாழ முடியுமா? ஒன்றும் இல்லை. நாளைக்கு ஒருத்தர் போய் என்ன கிளைம் பண்ணுவாரு? இது வக்ஃபு சொத்து இல்லைன்னு கிளைம் பண்ணுவாரு. அப்ப யார் முடிவெடுப்பா? கலெக்டர் முடிவெடுப்பாரு. கலெக்டர் என்ன முடிவெடுப்பாரு? எதுக்குப்பா பஞ்சாயத்து போட்டு பீஸ் கமிட்டி போட்டா அந்த இடம் யாருக்கு சொந்தம் இல்லாம போய் உட்கார வச்சுட்டு ரெண்டு பேரையும் டிஸ்பியூட்ல அடிக்க விட்டு கடைசியில் என்ன ஆகும்? யாரோ ஒரு தரப்பு கோவப்பட்டு யாரோ ஒரு தரப்பின் மீது தாக்குதல் நடத்தி கலவரமாக மாறும். அப்ப சாதாரணமா இருக்கிற ஒரு லேண்டை டிஸ்பியூட்டட் லேண்டா மாத்துறது அப்படின்றது இவங்களுடைய நீண்ட கால செயல் திட்டம். சரி, இதுல என்னென்னலாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, முஸ்லீம் அப்படின்ற வார்த்தையே வந்து இதுல பல இடங்கள்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்ட மசோதாவில இருந்து பல இடங்கள்ல முஸ்லீம்ன்ற வார்த்தையை நீக்குனதுக்கு எந்த விதமான ஜஸ்டிபிகேஷனும் இல்லை. அவங்க சொல்றாங்கல்ல, நம்ம எல்லாம் இந்தியர்கள் தானே, இப்போ மத நம்பிக்கையும் வந்து நிர்வாகத்தையும் வந்து ஒன்னா பார்க்காதீங்க, அது வேற இது வேற, இந்தியர்கள் யார் அதை நிர்வாகம் பண்ணா என்ன? போன வாரம் எச் ராஜா ஒரு ட்வீட் போட்டாரு, ஞாபகம் இருக்கா? HRNC-ல வந்து ஒருத்தர் அரங்காவலர் நியமிச்சிட்டாங்க. அந்த அரங்காவலர் பேர் வந்து இஸ்லாமிய பேர் மட்டும்தான் இஸ்லாமியர். ஆனா அவர் வந்து இந்துவா தான் பிராக்டிஸ் பண்றாரு. அதனாலதான் அரங்காவலராக வர்றதுக்கும் ஆசைப்படுறாரு. அவரை வந்து இவங்க என்ன சொன்னாங்க, ஒரு நான் ஹிந்துவை எப்படி நீங்க வந்து போடலாம் அப்படின்னு கேட்டாங்க. உடனே என்ன மறுப்பு வந்தது? அவர் ஹிந்து தான் அப்படின்னு மறுப்பு வந்தது. நான் என்ன கேட்குறேன், இப்போ இப்படி ஒரு சட்டம் இஸ்லாமியர்களுக்கு பொருந்தும் அப்படின்னா அதே சட்டம் ஏன் இந்துக்களுக்கு பொருந்தாது? இப்போ இங்கே என்ன சொல்றாங்கன்னா, ரிலீஜியஸ் அஃபேர்ஸுக்கு உள்ள நாங்கள் தலையிட போறது இல்லை, நாங்கள் லேண்டை மட்டும்தான் மேனேஜ் பண்ண போறோம், அதுதான் நோக்கம். உனக்கு அந்த லேண்டு மேல கண்ணு, இவ்வளவு சொத்து இருக்கு, இந்த சொத்தை பூரா புடுங்கணும் அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, சொத்துக்களை பிடுங்குவதன் மூலமாக ஒன்றும் இல்லை, நிலம் உரிமை அப்படின்றது எதனால தொடர்ந்து பேசப்படுது? இந்த மண்ணின் மீது, இந்த நாட்டின் மீது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கிரிப்பு. ஏன் ஊருக்குள்ள எல்லா பேரும் வந்து ஒரு இடத்த வாங்கிடணும், ஒரு வீடு கட்டிடணும்னு துடிக்கிறான்? அதுதான் இந்த மண்ணின் மீது எனக்கு பிடிப்பை உருவாக்குது. அவன் ஏதாவது ஒரு ஊர்ல போய் வீடு வாங்குறான்னா அந்த ஊரே வந்து அவனுக்கு சொந்த ஊரா மாறிடுது. அங்கதான் அவன் தலைமுறையா வாழ்றான். அப்போ இந்த நிலம் தான் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு உறுதித்தன்மையை வாழுவதற்கு கொடுக்கிறது. அதை இல்லாமல் செய்வது அப்படின்றது தான் இதனுடைய நோக்கம். ஒன்றும் இல்லை, தர்காவை இடிக்க முடியாது. நீங்க இன்னைக்கு போய் சிக்கந்தர் தர்காவை இடிக்க முடியாது. நாளைக்கு என்ன பண்ணுவான்? நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. கலெக்டர் கையெழுத்து போட்டாருன்னா அது வக்ஃபு இடம் இல்லைன்னு ஆயிடுச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? 1850 நடந்த ஒரு கேஸை சொல்றோம். 1850க்கு முன்னாடி அது வந்து யாருக்குமே சொந்தம் இல்லை, அதனால அது வக்ஃபுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை எழுதி விட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. எதுவுமே பண்ண முடியாது.
அந்த இடத்துல வந்து அவன் காவி கொடி நட்டிட்டு போயிடுவான். இப்போ இப்படி வந்து எல்லா இடங்களையும் வந்து இவன் வந்து தனக்கான இடமா இவன் கிளைம் பண்ணிக்கிடுவான். எங்கெங்கெல்லாம் தர்கா இருக்கோ, எங்கெங்கெல்லாம் பக்கத்துல கோயில் இருக்கோ, அங்க பூரா இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா சூறையாட ஆரம்பிப்பான். அப்படி சூறையாடுவதற்கு தான் இந்த சட்டம். இது ஜனநாயக பூர்வமாக கொண்டு வந்தது போல இந்த கிரண் ரிஜிஜு வந்து பேட்டி கொடுக்குறாரு. இந்த வக்ஃப் போர்டுக்கு சொத்து கொடுக்கக்கூடியவர்கள், அது இடமா இருக்கட்டும் இல்லை எதுவாக இருக்கட்டும், அது கொடுக்கக்கூடியவர்கள் வந்து குறைஞ்சபட்சம் 5 வருஷம் வந்து பிராக்டிசிங் முஸ்லீமா இருக்கணும்ன்றது அதில் இருக்கு. அதில் கூடுதலாக கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்ல வந்து அதை சோதிக்கணும், அவங்க இப்படி இருக்குதா இல்லையான்னு. இந்த 14 சேர்த்துருக்குறாங்களா 14 பேர், அதில் ஒரு கருத்தை வந்து அவங்க அப்படிதானா இல்லையான்றதை சோதிக்கணும், அவங்க பிராக்டிஸ் முஸ்லீமா இல்லையான்னு சோதிக்கணும்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு யதார்த்தம்? இப்போ இந்துக்களை கூட அப்படி சோதிச்சிட முடியுமா பிராக்டிஸ்? இது யதார்த்தம் கிடையாது. ஹிட்லர் வந்து யூதரா இல்லையா அப்படின்றத எப்படி தீர்மானிக்க போறோம்னு அவன் வந்து ஒரு சட்டம் போட்டான். எப்படி சட்டம் போட்டான் அப்படின்னா 3 தலைமுறைக்கு யூதராக இருக்க வேண்டும். அப்புறம் கிராண்ட் பேரண்ட்ஸ்ல வந்து இத்தனை தலைமுறை சேர்ந்தவங்க யூதர் அல்லாதவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூதர் அல்லாதாரை பிரிக்கிறதுக்கு ஒரு டயக்ராமே ப்ரிப்பேர் பண்ணான். இன்னாரெல்லாம் யூதர்கள், இன்னார்கள்லாம் யூதர் அல்லாதார் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ ஸ்பிளிட் பண்ணான். அதாவது ஜெர்மானியர்கள் யூதர்கள்னு பிரிக்கிறதுக்காக. கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு விஷயம். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஊரில் வந்து சாதி சான்றிதழ் வாங்க போகும்போது இடைநிலை சாதிகளை விட்டுருங்க, பட்டியல் சாதிகளையும் விட்டுருங்க, பழங்குடியின சாதிகள் இருக்கிறாங்கல்ல, அப்புறம் எம்பிசியில் இருக்கக்கூடிய நாடோடி சமூகங்கள் இருக்கிறாங்கல்ல, அதாவது டிநோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸாக இருந்தவங்களும் இப்போதைய எம்பிசியாக இருக்கிறவங்களும் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸாக இருக்கிறவங்களும் ஒரு சாதி சான்றிதழ் வாங்குறது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. ஒரு இருளர் போய் நின்னா என்ன சொல்கிறான், பாம்பு பிடிச்சி காட்டி எலி பிடிச்சி காட்டுன்னு கேட்குறான். ஒரு நாடோடி சமூகம் குறவர் சமூகம் அப்படின்னா குருவி சுட்டு காட்டுன்னு கேட்குறான், கைத்து மேலே நடந்து காட்டுன்னு கேட்குறான். முஸ்லீமா இல்லையான்றதை கலெக்டர் எப்படி தீர்மானிப்பார்? அப்போ வக்ஃபுக்கு சொத்து கொடுக்க யாராவது முன் வருவாங்களா? அப்போ வக்ஃபுக்கு சொத்து கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்க முன் வந்தா நான் அவனை வந்து என்னன்னாலும் செய்வேன் அப்படின்னு ஒரு சட்டத்தை உருவாக்கியிருக்கிறான். அப்போ நேரடியாக, அதாவது 5 வருஷத்துல முஸ்லீமா மாறுறோம் அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, உனக்கு எதுக்குப்பா இப்போ பிரச்சனை? உனக்கு நீ ஏன்பா இந்த 5 வருஷத்துல ஏன்பா முஸ்லீமா மாறுன? ஓகே, சிலர் ரொம்ப நல்லவனாவே, ஏன்பா ஊருக்குள்ள எவ்வளவு பிரச்சனை நடக்குது, நீ இந்த காலகட்டத்திலேயா போய் முஸ்லீமா மாறுவ? எப்படி வந்து நவாஸ்கனி சாப்பிட்டாரு, ஏன்பா அங்க போய் சாப்பிட்டீங்க, ஏன்பா இந்நேரத்துல சாப்பிட்டீங்க, சாப்பிட்டது கூட பரவாயில்ல, ஏன்பா போட்டோ போட்டீங்க இப்படி கேட்கறான்ல. இதே கேள்வி அங்க வச்சு கேட்பான். யாரோட ரைட்டை கொஸ்டின் பண்றது? இதை கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரிகளுக்கு என்ன உரிமை இருக்கிறது? அந்த உரிமை அதிகாரிகள் கையில் கொடுக்கிறார்கள் அப்படின்னா அந்த அதிகாரிகள் எப்படிப்பட்டவர்களாக வருவார்கள்? ஒன்றும் இல்லை, ஒரு அதிகாரியினுடைய வரம்பு என்னவோ அது அனைத்தையும் வந்து ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமியில் வந்து ட்ரைனிங் கொடுப்பான். அந்த ட்ரைனிங்ல இப்போ என்னென்ன சொல்லி கொடுப்பான்? ஏன் இங்கே கண்ணுக்கு எதிராக RN ரவி அவரே கொடுத்தாரு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். அவராவது மாநிலமா மத்திய அரசா அப்படி ட்ரைனிங் கொடுத்தாரு. இங்க என்ன கொடுப்பான்? முஸ்லீமா இல்லையான்னு எப்படி பரிசோதனை பண்றது, அதுல 5 வருஷம் பழைய முஸ்லீமா இல்ல புதிய முஸ்லீமான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் சேர்த்து கொடுப்பாரா? ட்ரைனிங் கொடுப்பாங்களா? கொடுப்பான். ஒரு காலகட்டத்தில் எப்படி தமிழ்நாட்டில் சில சமூகங்களை சேர்ந்தவர்களை, காணாக்காரன் படத்துல கூட அது வந்ததுன்னு நினைக்கிறேன், சில சாதியை சேர்ந்தவர்களை வந்து குற்றவாளிகளாக இருப்பார்கள், அந்த சாதியை சேர்ந்தவர்களை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, எப்படி ட்ரீட் பண்றதுலாம் போலீஸ் ட்ரைனிங் அகாடமியில் கொடுத்துட்டு இருந்த மாதிரி முஸ்லீம்ஸை பத்தி ஏற்கனவே இருக்கு. ஒரு முஸ்லீம் வந்து நைட்டு நேரத்தில் 11 மணிக்கு மேலே தனியாக ரோட்டில் உலாவ முடியுமா? நீங்கள் நைட்டு 11 மணிக்கு மேலே நம்ம எத்தனையோ தடவை வேலை முடிச்சு ட்ராவல் பண்ணுறோம். ஒரு பாய் அப்படி வந்து பார்த்துருக்கீங்களா? முடியாது. 10 மணிக்கு வீடு போய் தங்கியே ஆகணும். இல்லைன்னா என்ன நடக்கும் நமக்கு தெரியும். அவ்வளவு கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டும். இது இப்போ நார்மலாக. இப்போ இந்த சட்டமெல்லாம் வந்ததற்கு பிறகு, அதிகாரம் எல்லாம் அவன் கையில் போனதற்கு பிறகு ஒரு முஸ்லீமால வக்ஃபுக்கு நிலத்தை கொடுக்க முடியுமான்றதை தாண்டி புதியதாக முஸ்லிம்கள் யாரும் மதம் மாறவே கூடாது அப்படின்றதுக்கான திருத்தம். நாளைக்கு இது என்ன சொல்லுவான்? 3 வருஷம் கிடையாது, இத்தனை வருஷம் ஆயிருக்கு, 15 வருஷம் ஆயிருக்கணும், 20 வருஷம் ஆயிருக்கணும்னு மாத்துவான். அடுத்து என்ன சொல்லுவான்? இன்னும் பல்வேறு சட்ட திருத்தங்கள் இதுக்குள்ளே சேர்த்து ஒருத்தர் முஸ்லிமா இல்லையான்றதை கன்கரண்ட் லிஸ்ட்ல யாரு வேணா, இப்போ யோகி ஆதித்யநாத் நினைச்சா அவர் ஒன்று சேர்த்துக்கலாம்ல, அவருக்கு அந்த உரிமை இருக்குதுல்ல இதுல. ஆமா, யோகி ஆதித்யநாத் என்ன சேர்ப்பாரு? அவர் சேர்க்காமலே செய்யறவரு. நம்ம ஊர்ல சொல்லுவோம் இல்லையா, சொன்னதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம். இப்ப அவர் வந்து கொல்வதை செய்வோம் கொல்வதை மட்டுமே செய்வோம்னு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர். அவர் என்னென்ன கொலைகளை எல்லாம் செய்ய காத்து ஏற்கனவே எல்லா வீடுகளையும் இடிச்சு தரமட்டமா ஆகிட்டு எல்லாம் நடுரோடு. இப்ப என்னன்னா, புல்டோசர் ஓட்டுறதுக்கு இடம் இருக்கு, புல்டோசரை பார்க் பண்றதுக்கு இடம் இல்லை. அப்போ ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய தர்காவை இடிச்சிட்டோம்னா அங்கே புல்டோசரை நிப்பாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த முஸ்லீம் தெருவில் இருக்கக்கூடிய வீடுகளை வந்து தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து இடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் இல்லையா? அதுக்காக இப்படியான ஒரு சட்டங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. இதை இந்துக்கள் எல்லாம் ஆதரிக்கணும். அப்படி ஆதரிக்கிறதன் மூலமாக இந்த நாட்டில் வந்து நாமெல்லாம் வந்து ரொம்ப சுபவாழ்வு வாழ போறோம். ஒன்றும் இல்லை, என்ன பக்கத்து வீட்டில் 2 பிணம் கிடக்கும், அதை தூக்கி போடுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா வரணும்னா அவன் 5 வருஷம் முஸ்லீமா இருந்திருக்கணும்,
ஏன்னா முஸ்லீம் எல்லாம் செத்து போயிடும். அப்போ புதுசாக முஸ்லீம் இருக்க மாட்டான், ஒரு தெருவே வந்து பிணங்களா கிடக்கும். அப்போ இந்துக்கள் என்ன செய்வாங்க, பரவாயில்ல அந்த பிணத்தை சாப்பிடுவாங்க போல, காசியில் எப்படி சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி சாப்பிட்டு வாழ்வாங்க போல நாடு முழுக்க. என்ன கேவலமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு நம்ம தலையில இதை பேச வச்சு இதை இன்னைக்கு டிபேட் நடத்தி கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்துகின்ற ஒரு சட்டம். இதுல இந்த முஸ்லீமா இல்லையான்னு தீர்மானிக்கிறது அப்படின்றது ஹிட்லருக்கு இணையான அப்படின்னு சொல்றதை விட ஹிட்லரை விட கேவலமான, ஹிட்லரை விட மோசடியான, ஹிட்லராவது வெளிப்படையாக அறிவிச்சுட்டான், கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறி ஒரு 10 வருஷத்துல அவன் சொல்லிட்டான். ஆனா இவன் வந்து கடைசி இன்னைக்கு என்னென்ன சொல்றாங்கன்றீங்க, ஆர்டிகிள் 25(1)ன்றான், ஆர்டிகிள் 15(4)ன்றான். இந்த வார்த்தையெல்லாம் உன் வாயில இருந்து வந்ததே இல்லையே ராஜா. என்ன ராஜா புதுசா ஆர்டிகிள் 15 எல்லாம் கொண்டு வர்ற? ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசுறதுக்கு தானே ராஜா நீ ஆர்டிகிள் 15 கடைசியா பயன்படுத்தின. எப்ப? செண்பகம் துரைராஜன் வழக்குல ஆர்டிகிள் 15 என்ன சொல்லுது? சாதி, மதம், குலம் எந்த வகையிலும் வந்து பாகுபடுத்தக்கூடாது, அதன் அடிப்படையில் ரிசர்வேஷன் செல்லாதுனால உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து அதை தானே பெரியார் போறான்னாரு. அதுக்கப்புறம் இன்னைக்குதான் இவங்களுக்கு ஆர்டிகிள், அதாவது டிடிகேவுக்கு பிறகு ஆர்டிகிள் 15 அவ பயன்படுத்துறது இன்னைக்குதான். எதுக்குன்னா முஸ்லிம்களுக்கு உரிமை கொடுக்குறாங்களாம், முஸ்லிம் பெண்களுக்கு. அப்ப நிலமே இல்ல, முஸ்லிம் பெண்களுக்கு உரிமை கொடுத்து என்ன செய்ய போற? மொத்தம் 44 சட்ட திருத்தங்கள், 44 கிளாஸஸ்க்கு மீதான சட்ட திருத்தங்கள் வந்து பேசப்பட்டிருக்கிறது. இது வந்து அனெக்சர் 1 பக்கம் 537 ஜேபிசி கமிட்டியினுடைய அறிக்கை. இது வந்து பிஆர்எஸ் என்ற வெப்சைட்ல பப்ளிஷ் ஆயிருக்கு. மொத்தம் 44ல 14 திருத்தங்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட 16 திருத்தங்களும் யார் சொன்னது அப்படின்னா, எல்லா திருத்தமும் பாஜக சொன்னது. நீ தானே சட்டத்தையே எழுதுன, உன் கட்சி தானப்பா சட்டத்தை எழுதுச்சு, அப்புறம் புதுசா உனக்கு என்ன திருத்தம் வேற வேண்டி கிடக்கு? எதிர்கட்சி உறுப்பினர்கள் கொடுத்த ஒரு திருத்தம் கூட ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதுல நிஷிகாந்த் தூபே இப்ப கல்யாணம் பண்ணாரு ரீசெண்டா, தேஜஸ்வி சூர்யா, லவு ஸ்ரீகிருஷ்ண தேவராயலு, தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவர். நாளைக்கு தெலுங்கு தேசம் கட்சி மறுபடியும் மத சிறுபான்மையினரை பாதுகாக்க போகிறேன்னு வெளியே வருவான், அதுக்காக அதை சொல்றேன். பிரிட்ஜ் லால் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர், பிஜேபியில இப்ப இருக்கிறாரு. ஐபிஎஸ் டர்ன்டு பிஜேபி. அப்ப ஆட்டுக்குட்டி இங்க மட்டும் இல்ல, பல ஆட்டுக்குட்டிகள் லால் லால்னு கத்திக்கிட்டு இருக்கு. அப்புறம் மறுபடியும் திலேஸ்வர் கமைத் அப்படின்னு ஜேடியு, திலேஸ்வர் கமைத் ஜேடியு, அபராஜிதா சாரங்கி பிஜேபி. இதுக்கு முன்னாடி அவங்க என்னவா இருந்தாங்க அப்படின்னா ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்திருக்கிறார். அடுத்து திலீப் சாய்கியா பிஜேபி, அபராஜிதா சாரங்கி பிஜேபி, மேதா விஸ்ராம் குல்கர்னி பிஜேபி, அபிஜித் கங்கோபாத்யாய். இவர் யாரு அப்படின்னா, இது ரொம்ப கிளாசிக்கலான கேஸ். இந்த அபிஜித் கங்கோபாத்யாய் அப்படின்ற நபர் கிளாஸ் 11 அவருடைய திருத்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வெஸ்ட் பெங்கால் சிவில் சர்வீஸ்ல செலக்ட் ஆகி வெஸ்ட் பெங்கால் கேடர்ல அவர் வந்து ஸ்டேட் சிவில் சர்வீஸ் ஆபீசரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி வேலை பார்த்த ஒரு போஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி அவர் ஜட்ஜ் ஆயிடுறாரு, ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆயிடுறாரு. ஜட்ஜ் ஆனது எங்க ரிசைன் பண்றாரு அப்படின்னா 2024 மார்ச் 5ஆம் தேதி ரிசைன் பண்றாரு. 2024 மார்ச் 7ஆம் தேதி கட்சியில போய் சேர்ந்துடுறாரு. அவரு கட்சியில சேர்ந்துட்டு இப்ப உள்ள வந்து திருத்தம் கொடுக்குறாரு. இப்ப அவர் சேர்ந்து 1 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள அவர் வந்து இப்ப திருத்தம் கொடுக்குறாரு. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. சரி, ராதா மோகன்தாஸ் அகர்வால் இந்து மகாசபால இருந்து பிஜேபிக்கு வந்தவங்க, அவங்க திருத்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. எல்லாமே இந்துக்கள் தானா? இஸ்லாமியர்கள் யாருன்னா இருக்கிறாங்க? நான் வர்றேன். மறுபடியும் DK அருணா அப்படின்றவங்க, அது வந்து பலகட்சி பஞ்சாமிர்தம் போல அந்த நபர், சமாஜ்வாதி பார்ட்டி, அதுக்கப்புறம் காங்கிரஸ், அதுக்கப்புறம் பிஜேபி. அடுத்து சஞ்சய் ஜெய்ஸ்வால் பீகார் பிஜேபியை சேர்ந்தவர். DK அருணா, தேஜஸ்வி சூர்யா, நிஷிகாந்த் தூபே. மறுபடியும் நடுவில் ஒரு பேர், கிளாஸ் நம்பர் 35, பாஜகவினர் கொண்டு வருகிற 11வது திருத்தம், பேரு குலாம் அலி. ஆஹா, எப்படிடா இது? ஒரு முஸ்லீமோட திருத்தத்தை கூட ஏத்துக்கிட மாட்டான்னு பார்த்தா ஒரு முஸ்லீம் கொடுத்த திருத்தத்தை எப்படி ஏத்துக்குவான் அப்படின்னா, பேரு தான் குலாம் அலி. இந்த ஸ்கூபிடு வந்து மாஸ்க் ரிமூவ் பண்ணி பார்க்கும் இல்லையா, அப்படி நீங்க மாஸ்கை உரிச்சீங்கன்னா உள்ளுக்குள்ள நம்ம வேலூர் இப்ராஹிம். அவர் யாருன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய முஸ்லிம் ராஷ்டிரிய மஞ்ச் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. ஓ, அப்போ முஸ்லிம் மஞ்சா இல்ல, முஸ்லிம் அமைப்பா இல்ல, நடுவில் இருக்கிற வார்த்தை ராஷ்டிரிய. என்னது முஸ்லிம் ராஷ்டிரிய மஞ்சா? ஒற்றலையே ஏதோ ஒரு இடிக்குது, நடுவில் தேவைப்பட வேண்டிய அனபாண்டி இல்லை அப்படின்னு தேடி பார்த்தோம்னா, இதை ஆரம்பிச்சதே RSS நேரடியாக ஆரம்பித்திருக்கிறது. அது அவங்களுடைய வெப்சைட்லேயே போட்டிருக்கிறாங்க. RSS முஸ்லிம் பிரிவு, அதாவது யாரை அக்கமடேட் பண்ற பிரிவு,
வேலூர் இப்ராஹிம்களை உற்பத்தி செய்கின்ற பிரிவு. அந்த அமைப்பை சேர்ந்த குலாம் அலின்ற நபரை வந்து போட்டிருக்கிறாங்க. மொத்தம் 44ல் 14 இவங்க, மீதி 30 திருத்தங்கள் அப்படியே நிராகரிக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த குலாம் அலியை நான் முஸ்லீமா ஏத்துக்கிறதா? நான் ஏத்துக்கிட முடியாது. மக்களும் அவரை முஸ்லீமா, ஏன்னா வேலூர் இப்ராஹிமை நீங்க முஸ்லீமா ஏத்துக்கிறீங்க அப்படின்னா வந்து அது ஹராம் இல்லையா? அந்த ஹராமை நான் செய்ய விரும்பல. அப்ப இந்த குலாம் அலி முஸ்லீம் கிடையாது. அப்ப எந்த முஸ்லீமின் சட்ட திருத்தத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் முஸ்லீம்களை பாதுகாக்கின்ற ஒரு சட்ட திருத்தம். இது எப்படி இருக்குன்னா, இது சாக்லேட் ஐஸ்கிரீம் தான், ஆனா சாக்லேட் இருக்கு, அது வெள்ளையா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறது. இந்த மசோதாவை தான் நம்ம முன்னாடி கொண்டு வந்து இன்னைக்கு பிரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஏற்படுத்தக்கூடிய ஆபத்து அப்படின்றது சாதாரணமான ஆபத்தாக இருக்க போறது கிடையாது. இந்தியா முழுக்க இரத்தக்காவு வாங்க போகின்றதாக மாறப்போகிறது. காரணம் என்னன்னா, சமீபத்தில் மகாராஷ்டிராவில் நடந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவுரங்கசீப்போட சமாதி, அது ராஜேந்திர சோழன் மாதிரி அப்பனை எங்க பொதுசம்னே தெரியாம விட்டுட்டு போன மாதிரி இல்லை. அவரை நல்லபடியாக அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அடக்கம் பண்ணதுக்கு பிறகு அங்க யாருடைய ஆட்சி நடந்தது? மராட்டியர்களின் ஆட்சி நடந்தது. அதற்கு பிறகுதான் தமிழ்நாடு வரைக்கும் மராட்டியர்கள் வர்றாங்க. சாம்பாரெல்லாம் நமக்கு அப்புறம் தான் வந்து கிடைக்குது. அப்போ அவுரங்கசீப்பு நம்ம சாம்பார் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, யாரு சாம்பார்? மராட்டிய சாம்பாரை நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அவுரங்கசீப் மராட்டிய மண்ணில் நன்றாக துயில் உறங்கி கொண்டிருந்தார். எந்த மராட்டிய மன்னனும், சிவாஜிக்கு பிறகு வந்த வாரிசும் அதை உடைக்கல, அதுக்கப்புறம் வந்த பேரம்பேத்தியும் அதை உடைக்கல, யாரும் அதை உடைக்கல. அதுக்கப்புறம் பார்ப்பன பேசுவாக்கள் ஆட்சி இருந்தது, பேசுவாவும் அந்த சமாதியை பேத்தெடுக்கல. ஆனா இவர்கள் இப்ப அந்த சமாதி அங்க இருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவேந்திர பட்னாவிஸ் அந்த மாநிலத்தினுடைய அமைச்சர், துணை முதலமைச்சர் நினைக்கிறேன், அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ரிமூவ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டேன், அது ஏதோ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவாமே அவனுங்களுக்கு கீழே வருதான், அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எந்த லட்சணத்தில் வேலை பார்க்குதுன்னு நமக்கு தெரியும். அப்ப நாளைக்கு அவுரங்கசீப்பு சமாதியை தோண்டி எடுத்து அந்த எலும்பு கூட எட்டி உதச்சு ஒருத்தன் விளையாட போறான். இதுதான் இவங்களுடைய வேலை. அப்ப இப்படி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வாழும் இடங்களில் கை வைப்பதற்கு இவர்கள் துணிந்து விட்டார்கள். ஒன்றும் இல்லை, ஒரு கொடிமரம் இருக்கு, கொடிமரம் நட்டிருக்கிற முஸ்லீமுடைய கொடிமரம் இருக்கு, அந்த கொடிமரம் நட்டிருக்கிற இடத்துல என்ன சொல்லுவான்? இது வக்ஃப் இடம் இல்லைம்பான். கலெக்டர் கையெழுத்து போடுவாரு. உடனே என்ன பண்ணுவான்? அந்த கம்பத்தை இடிப்பான். கம்பத்தை இடிச்சா என்ன நடக்கும்? ஏன்டா இடிக்கிறேன்னு 4 பேர் கேள்வி கேட்பான். அதுல ஒருத்தன் கல்லை விட்டு அடிப்பான். கல்லை விட்டு அடிச்சிட்டாங்க இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த ஊருக்குள்ள என்ன பண்ணுவான்? தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுவான். இந்துக்களே அணிதிரளுகன்னு சொல்லுவான். சொல்லிட்டு எல்லாரையும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வெட்ட விட்டுட்டு பார்ப்பான், ஜாலியா வேடிக்கை பார்ப்பான். நம்ம ஆளுக பூரா அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாகணும். இதுதான் இவர்களுடைய நோக்கம். இந்த மசோதாவினுடைய ரொம்ப அபத்தமான நோக்கத்தை இன்றைக்கு இவரே ஒத்துக்கிறது அப்படின்றதுதான் இன்னும் அசிங்கமா இருக்கு. ஒரு வருஷத்துல நான் இதை எப்படி வருமானம் பெருக்கி காட்டுறேன் பார் அப்படின்னு. உனக்கு உலகத்துல எல்லாமே வந்து சுரண்டுனா பணம் கொட்டணுமா? ஒரு அரசாங்கம் இப்படி வேலை செய்யுமா? அரசாங்கத்தினுடைய வேலை என்ன? மக்களுக்கு சேவை செய்வது. டியூட்டி ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் டு கவர்ன் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? அது மக்களை வந்து அரசாடுவதற்காக உருவாக்கப்பட்டதே தவிர மக்களை சுரண்டி பிழைப்பதற்காக உருவாக்கப்பட்டது அல்ல. இந்த அரசு ஜனநாயக அரசு அப்படி உருவாக்கப்பட்டது அல்ல. நீ ஜனநாயக அரசா அப்படின்ற கேள்வி. இதைத்தான் நம்ம பாசிசம்னு சொல்றோம். இதை பாயாசம்னு மோந்து குடிக்க சொல்றான் ஒரு குரூப். பனையூர்ல உட்காந்துக்கிட்டு மூச்சு வாங்கிக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு பெரிய பேரு. ஊறுகாய் அளவுக்கு கூட அறிவில்லாத பனையூர், பால்வாடி, பட்டிமன்ற, பஞ்ச் டயலாக், பலூன் தேடி பண்ணையார், வேற எதுவும் விட்டுட்டனா? வேற எதுவும் விடல. ஏதாவது விட்டு இருந்தாலும் சேர்த்துங்க. அந்த அளவுக்கு பேர் கொண்டவர்கள் பாசமா பாயாசமா. இப்ப இது நீ என்ன பண்ண போற? இதுக்கு உன் கட்சியினுடைய ரியாக்ஷன் என்ன? இப்ப நம்ம வந்து நம்ம யூடியூப் சேனல் சார்பா நிச்சயமா இது தான் தீர்மானம் போட்டிருக்காருல்ல, ஒவ்வொரு திருத்தத்துக்கு எதிராக தீர்மானம் போட்டிருக்காரு. அப்படியா? சட்டப்பேரவையிலையா? இல்ல, அவங்க கட்சி கூட்ட பொதுக்குழுல முதல்ல கட்சிக்கு டாக்குமெண்ட் எழுதி கொடுத்தவரை போய் கவனிங்க. அவரே கடுப்புல இருக்கிறாராம். டாக்குமெண்ட் எழுதி கொடுத்தவரே காணாமாக்கி உட்கார வச்சிருக்கிறானுங்க. இந்த லட்சணத்துல கட்சி நடத்துறவங்க வக்ஃபு சட்டத்தை பத்தி பேச போறாங்களாம். இப்ப இதுல இன்றைக்கு ஆராசா பேசும் பொழுது இந்த கோமாளித்தனங்களைத்தான் சுட்டி காட்டி கேள்வி எழுப்புறார். இந்த வக்ஃபு வாரியத்தை வந்து இவர்கள் கையில் எடுப்பது அப்படின்றத பல இந்துக்கள் வந்து ஆஹா என்னப்பா இது முஸ்லீமுக்கு தானேப்பா பிரச்சனை அப்படின்னு நினைப்பாங்க. யாரு? நம்ம சூத்திர இந்துக்கள். பார்ப்பன இந்துக்களுக்கு இது எதற்காக வருகிறது, நாளைக்கு இது என்னவா மாறும், இது எல்லாமே நல்லா தெரியும். நம்ம சூத்திர இந்துக்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்னா, இது வந்து யாரோ பிரச்சனை, நம்மளுக்கு என்ன பிரச்சனை, நீ எங்க ஊருக்கு வந்து போராட்டம் பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேணா நம்மளை வந்து நீ இன்னாரு நான் இன்னாருன்னு பிரிச்சுக்கலாம். அவன் பார்வையில் நம்ம எல்லாரும் வந்து சூத்ரா தான், நம்ம எல்லாருமே வந்து தீண்டத்தகாதவர் தான், நம்ம யாருமே வந்து வர்ண தர்மத்துக்கு உள்ள வராதவா தான் அவளை பொறுத்த வரைக்கும். நம்மளை வேணா நம்மளே சத்திரியான்னு கிளைம் பண்ணிக்கலாம், என்னன்னாலும் கிளைம் பண்ணிக்கலாம். ஆனா அவன் பார்வையில நம்ம எல்லாரும் ஒரே ரகம் தான்.
நம்மளுக்குள்ள நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இதுல என்ன நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு சிலர் கேட்கலாம். இதுல என்ன பிரச்சனைன்னா, இன்னைக்கு இவன் வந்திருக்கிறது வக்ஃப் வாரிய சட்டத்துல கை வைக்கிறதுக்கு. இப்ப இதே தான் அறநிலையத்துறையில வந்து கோயில் நிலங்களை விடுவிக்கணும்னு சொல்றானே, இது ரெண்டும் வெவ்வேறு நோக்கம் கொண்டதா அப்படின்னா இல்லை, இது ரெண்டும் ஒரே நோக்கம் கொண்டது. அறநிலையத்துறையிடமிருந்து கோயில்களை விடுவிக்க வேண்டும்னு பேசுறவனுடைய நோக்கம் என்னன்னா, கோயில் கட்டுப்பாடு அறநிலையத்துறையிடமிருந்து வெளியேறிவிட்டால் என்ன செய்யலாம்னா, ஒரு தர்மகர்த்தாவோ பொறுப்பா போடலாம். தர்மகர்த்தாவை பொறுப்பா போட்டா என்ன செய்யலாம், எப்படி தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில்ல 60,000 ஏக்கர்ல 40,000 ஏக்கர் ஆட்டையை போட்டோமோ, எப்படி வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில்ல உண்டியல் பணத்தை பூரா சுவாகா பண்ணமோ, அதே போல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய, தென்னகம் முழுவதும் இருக்கக்கூடிய, நீங்க இந்த கட்டடக்கலை பூரா பாருங்க, சவுத்து முழுக்க ஒரே கட்டடக்கலை தான், அந்த கோயில் பூரா ஒரே மாதிரி இருக்கும். அந்த கோயிலுக்கு தான் நிலம் அதிகம். வட இந்திய கோயில்களுக்கு அப்படி கிடையாது. அப்ப தென்னகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த கோயில்கள், வட இந்தியாவில் போய் ஏதாவது ஒரு கோயில்ல வந்து இந்த கோயில்ல இருந்து அரசாங்கம் வெளியேறணும்னு போராட்டம் பண்ணி பார்த்திருக்கீங்களா? கேதார்நாத் கோயில் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. குஜராத்தில் இருக்கக்கூடிய சோமநாதர் ஆலயத்திற்கு யார் பொறுப்பாளி? அரசாங்கம் தான் அதற்கு பொறுப்பாளி. அப்போ அங்க இருக்கக்கூடிய அத்தனையும் வந்து அரசாங்க பொறுப்புல இருக்கும். சவுத்துல இருக்கிற கோயிலை மட்டும் அரசாங்க பொறுப்புல இருந்து விடுவிக்கணும். விடுவிச்சா என்ன செய்ய போறோம்? அந்த லேண்டை பூரா சுவாகா செய்ய போறோம். எப்படி சுவாகா செய்ய போறோம்? ஒன்று லோக்கல்ல இருக்கக்கூடிய பண்ணையாருக்கு எழுதி கொடுக்குறதா முதல்ல பேசுவோம். ஏன்னா அப்படி எழுதி கொடுக்குறதா சொன்னா தான் லோக்கல்ல இருக்கக்கூடிய பண்ணையாரின் சாதிக்காரன் போனா தான் பின்னாடி வந்து நிற்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், அவனுக்கு 10 ஏக்கரா 12 ஏக்கரா பிரிச்சு கொடுத்துட்டு மீதி இருக்கே பெருவுடையார் கோயிலே எடுத்துங்க, 60,000 ஏக்கர்ல 40,000 போச்சு, மீதி 20,000 ஏக்கர் இருக்கு, 1000 ஏக்கர் விட்டுருங்க, 19,000 ஏக்கர் லாபம்ல. 19,000 ஏக்கர்ல வந்து அதானி எத்தனை மால் கட்டுவாரு, எத்தனை ஏர்போர்ட் கட்டுவாரு, எத்தனை ரயில்வே ஸ்டேஷன் கட்டுவாரு. இப்படி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கோயில் நிலங்களை எல்லாம் லூட் பண்றது. ஒன்றும் இல்லை, சக்கி வாசுதேவ் மேல இந்த என்விரான்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுக்க முடிந்ததா? இவங்க தானே சேட்டலைட் அனுப்புறாங்க. சேட்டலைட் இமேஜ் எடுத்து வெரிஃபை பண்ணி சக்கி வாசுதேவ் தூக்கி உள்ள வைங்க, நீங்க இயற்கை பாதுகாவலர், அங்க போய் உட்காந்து தான் கூத்தடிச்சுட்டு வர்ற, அவன் கஞ்சாவை போட்டுட்டு இருக்கிறான், என்னமோ பண்ணிட்டு இருக்கிறான், அவ்வளவு பேர் அவ்வளவு குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க, பெண்கள் மீது அவ்வளவு அலிகேஷன்ஸ் இருக்கு, அது எதுவும் நடக்க மாட்டேங்குது. இப்படி கூத்தாடி சாமியார்களை உருவாக்குவதும், அந்த கூத்தாடி சாமியார்களுக்கு பின்னால் பணத்தை பதுக்குவதும், அதன் மூலமாக கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்ப்பதும் தான் இவர்களுடைய ஒட்டுமொத்த நோக்கம். அந்த நோக்கத்துக்கு இன்றைக்கு இஸ்லாமியர்கள் பலியாக்கப்படுகிறார்கள், நாளை இந்துக்களும் பலியாக்கப்படுவார்கள். கிறிஸ்தவர்கள் ஏற்கனவே வந்து வெளிநாட்டு நிதியை பெறக்கூடாது அப்படின்னு சொல்லும் போதே கிறிஸ்தவர்களுடைய பாதி நிறுவனங்கள் இங்கே செயலிழந்து போய்விட்டது. மீதி இருக்கக்கூடிய அத்தனை இடங்களையும் கை வைப்பதற்கு லோக்கல் இருக்கக்கூடிய RSS காரன் என்க்ரோச்மெண்ட் கேஸை போடுவான். அந்த கேஸை வச்சுக்கிட்டு லோக்கல் இருக்கக்கூடிய ஒரு RSS ஆதரவாளரை வச்சு ஜட்ஜ்மெண்ட் வாங்குவாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு அந்த சர்ச்சை அடிக்க போவாங்க. இப்படி எல்லா இடங்களிலும் தீவிரமான வேலை திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுல விழிப்பாக இருக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையானா நிச்சயமா தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்துல ரொம்ப விழிப்பாகவே தான் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் மக்களுக்கு இதில் பொறுப்பு இருக்கா இல்லையானா, மக்களுக்கு இதுல பொறுப்பு இருக்குல்ல. எல்லாத்தையும் அரசாங்கம் அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு இப்ப நம்ம வேலை என்ன? வரி கட்டுறது மட்டும்தான் மனுஷனா வாழ்றதுடைய வேலையா? பக்கத்து வீட்டுக்கார ஒருத்தனை அடிச்சு கொள்றதுக்கு ஒருத்தர் மம்பட்டியோட வந்து வீட்டு வாசல்ல நிக்கிறான், அவனை ஏண்டா நாயன்னு கேட்கறதுக்கு வக்கில்லைன்னா இந்த நாட்டுல நம்ம எதுக்கு வாழணும்? அது ஆணவ படுகொலையா இருக்கட்டும், இஸ்லாமியர்களுக்கு எதிரான சம்பவங்களா இருக்கட்டும், அல்லது சக சூத்திரர்களுக்கு எதிரானதா இருக்கட்டும், எதுவானாலும் இருக்கட்டும், தனி மனிதர்களுக்கு எதிராக இவ்வளவு அவதூறுகள் இவ்வளவு இதுவும் பரவிக்கிட்டு இருக்கு. சமூகம் ரெண்டா பிளவுபட்டு கிடக்குது. நாம் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க போறோமா அப்படின்ற கேள்விதான். திருப்பரங்குன்றத்தில் தொடங்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளில் வாழக்கூடிய இந்துக்களுக்கும் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை, இது யாருக்கும் நடக்கிறது இல்லை, இது நம்மளுக்கு நடக்கிறது. அந்த ஊர் கலவரமாச்சுன்னா அந்த ஊர்ல வாழ முடியாம போறது முஸ்லீம் மட்டும் இல்லை, நம்மளும் சேர்ந்துதான். ஒரு ஊர்ல போர் நடக்குது அப்படின்னா அந்த போர்ல சாக போறது போரிடுறவன் மட்டும் அல்ல, போரை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறவனும் சாகத்தான் போறான். அப்ப இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாசிச யுத்தத்தில் பலியாவது இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இந்தியர்கள் அப்படின்ற அந்த உணர்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளாவிட்டால் பலியாவது பார்ப்பனர்கள் கையால் நாமத்தான் இருப்போம். அது பார்ப்பனர் நேரடியா கையில வரமாட்டாரு. ஏன்னா அதை நம்ம சொல்லல. அவர் பேர் என்ன, ஒருத்தர் மதுரையில இருந்து ஒருத்தர் காதிகிராம் பல்கலைக்கழகத்துல பிடிஆர் போட்ட கேட்ட கேள்விக்கு கூட இன்னும் பதில் சொல்ல. பேர் தெரியும், நான் சொல்ல விரும்பல. அந்த நபர் என்ன சொல்றாரு, அவங்க அப்படி பண்ணக்கூடாது, நாம தான் முன்னாடி நின்று பார்க்கணும், நீங்க ஏன் வர்றீங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியான ஆட்கள் மூலமா நம்மளே அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாக வைக்க போறான். அதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் இந்த சட்ட திருத்தம். இந்தியாவின் இருண்ட கால சட்டம் அப்படின்னு இந்த சட்டத்துக்கு வேணா பேர் வைக்கலாம். இந்த சட்டத்தோட திருத்தத்தோட அணுகுமுறை, இது எப்படி கொண்டு வராங்கன்றது அணுகுமுறை, இந்த நிர்வகிச்சிருக்கிறது வக்ஃப் போர்டு, அதுல இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள். இதுல இப்ப இதுக்கு அத்தாரிட்டி யாருன்னா இஸ்லாமியர்கள். அவங்க எந்த வித கோரிக்கையும் வைக்கல, இதை மாத்தணும் இப்படி ஒரு தேவை எதுவுமே வைக்கல. சரி, இவங்க ஏதோ ஒன்று ப்ரப்போஸ் பண்றாங்கன்னா அவங்க கிட்ட பெருவாரியான கருத்து கேட்கல. நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையா அவங்க இருக்கிறாங்கன்ற அந்த பெரும்பான்மை ஒன்றத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு இஸ்லாமிக்கு ஆதரவாக கருத்து சொல்லக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களோட கருத்துக்களையும் எடுத்துக்காம, இதை வெளியிலேயும் ஒரு டிஸ்கஷன் விடாம வெறும் இந்த நாடாளுமன்ற பெரும்பான்மையை வச்சுக்கிட்டு அவங்களோட கருத்தை அப்படியே திணிக்கிறது, அது ஒரு சட்டமாக்குறது,
அப்படின்றத இந்த அணுகுமுறை இருக்குது, இது எப்படி நடைமுறைப்படுத்துறாங்கன்ற அந்த முறை இருக்குல்ல, இதை எப்படி பாக்குறீங்க? நாடாளுமன்றத்தில் தனக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை அப்படின்னு சொல்றதை விட தெலுங்கு தேசம் கட்சியை போன்ற, அதாவது சந்திரபாபு நாயுடுவை போன்ற, நிதிஷ்குமாரை போன்ற துரோகிகள் எந்த மக்கள் ஆதரவு தெரிவித்தார்களோ அந்த மக்களுக்கே இன்றைக்கு சவக்குழி தோண்டி கொண்டிருக்கிறார்கள் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும். இந்த துரோகிகளை கையில் வைத்துக் கொண்டு ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் என்றைக்குமே நேரடியாக வந்ததே கிடையாது. இப்படியான துரோகிகளின் மூலமாகத்தான் இவர்கள் எல்லா காலத்திலும் நம்மை அழிக்க பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த துரோகிகளின் ஆதரவோடு இன்றைக்கு கொண்டு வரப்படுகின்ற இந்த சட்டம் கொண்டு வரப்படுகின்ற முறை அப்படின்றது இந்த 10 ஆண்டுகளாக நாம் பார்த்த முறையிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டது. எப்படின்னா, நம்மளுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் விக்டரி அவன் இடையில கொடுத்தான். ஜேபிசி அப்படின்ற ஒரு கமிட்டி அமைக்கப்பட்ட போது நம்ம என்ன நினைச்சிட்டோம், முதல் வெற்றி, எப்படியோ ஜேபிசி போட வச்சுட்டோம் அப்படின்னு நாம நினைச்சோம். ஆனா ஜேபிசி போட்டாலும் பிரயோஜனம் இல்லைன்னு ஜேபிசி மீதான நம்பிக்கையும் இழக்க வைப்பது. நம்மளுக்கு இந்த 10 வருஷமா என்ன இருந்துச்சு, ஸ்டாண்டிங் கமிட்டின்னு ஒன்று இருக்கு, ஜாயின்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்கு, செலக்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்கு. இந்த கமிட்டிகள் எல்லாம் உருப்படியாக வேலை பார்த்தா பார்லிமெண்ட்ல ஏதோ சில விஷயங்கள் நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நினைச்சோம். இல்ல, அதையும் நான் என்ன செய்யறேன் பாருங்க, அதன் மீதும் நம்மை நம்பிக்கை இழக்க வைக்கின்ற ஜேபிசி நடத்தின முறையே ரொம்ப தடாலடியா. இதுல எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் யாருமே பேசலையே, வெளியேற்றலாம் நடந்ததுல. ஆமா, சஸ்பென்ஷன். பார்லிமெண்ட்ல மட்டும் இல்ல, பார்லிமெண்டரி கமிட்டிலையும் என்னால வெளியேற்ற முடியும் அப்படின்றத நிரூபித்து இனி நம்ம ஜேபிசி கேட்போமா, யோசிப்போம்ல. ஜேபிசி கேட்டு என்ன பிரயோஜனம், நம்ம நிற்கதி ஆகும்ல. அப்படி நாம எல்லா நம்பிக்கையும் இழந்து நம்மீதே நாம் நம்பிக்கை இழந்து போக வேண்டும் அப்படின்றதுதான். இப்ப இதுல இஸ்லாமியர்கள் வெளில போராட கூட முடியாது இல்ல, இந்த விஷயத்துக்காக வெளில போராடினா அதுக்கு அவங்களுக்கு இன்னும் வசதியா போகும்ல. இந்துக்கள் அவங்க நேத்து கொண்டாடின ரம்ஜான் பிரியாணி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பிரியாணி கொடுத்த பாத்திரத்தை நீ திரும்ப வாங்க போவாங்கல்ல, அல்லது பிரியாணி வாங்கின பாத்திரத்தை இந்துக்கள் திரும்ப கொடுக்க போவாங்கல்ல, எந்த முகத்தை வச்சுட்டு அவங்க வாழ்வாங்க, அந்த பிரியாணி பாத்திரத்தை திருப்பி வாங்குவாங்க? இப்ப நம்ம ஆபீஸ்ல நேத்து கம்பி பிரியாணி பாத்திரம் கொண்டு வந்தாரு, இன்னைக்கு திருப்பி கொண்டு போவாரு. இது நம்ம ஆபீஸ்ல இருக்கிறாரு, பிரச்சனை இல்லை. இதே வீட்டுல அந்த பாயமா நம்மள்ட்ட பிரியாணி பாத்திரத்தை வாங்கிட்டு போறப்ப அந்த முகத்தை யோசிச்சு பாருங்க. எத்தனை வீடுகள்ல வர்றதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சி தலைவர், முக்கியமான ஒரு தலைவர் பேசுறாரு, உண்மையிலேயே நான் அவர் அப்படி பேசி நான் பார்த்ததே இல்லை. இஸ்லாமிய தலைவர் ஒருத்தர், அவர் அப்படி பேசி நான் பார்த்ததே இல்லை. நேத்து தான்ப்பா பெருநாள் கொண்டாடுறதுக்காக ஊருக்கு வந்தேன், எல்லார்ட்டையும் போய் நான் ஸ்வீட்டு கொடுத்துட்டு வர்றேன், என்னால் சிரிச்சுக்கிட்டு அந்த ஸ்வீட்டை கொடுக்க முடியல, ஏன்பா இப்படி முகத்தை வச்சுட்டு கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரிலப்பா, 2 நாள் நிம்மதியாக இருக்க முடியலையேப்பா, இனி வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியுமான்னு தெரியலையேப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது எவ்வளவு ஆழமான வலியை ஏற்படுத்துது. அவன் இந்த நாட்டில் பிறந்தவன் தானே, அவன் புதுசாக பிறந்தவன் இல்லையே, காலங்காலமாக இங்கே பிறந்து வாழ்ந்தவன் தானே. அவனை இந்த நாடாளுமன்றம் என்னவா ட்ரீட் பண்ணுது, கண்ணு முன்னாடி நம்மளை 2ஆம் தர குடிமக்களாக மாத்திட்டு இருக்கிற வேலையை இந்த நாடாளுமன்றம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதை இந்த ஊடகங்கள் இஸ்லாமியர்களின் நன்மையா தீமையான்னு இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை அனுமானிக்கிறதுக்கு இதுல என்ன இடம் இருக்கு? இளவு வீட்டுல நடந்தது இளவு அப்படின்னா அது இளவு தானே. அவன் செத்துட்டானா உயிரோட இருக்கானா நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். இதுல நம்ம நடுநிலையா பேசணும். 2 பக்கம் இருக்கக்கூடிய சாதக கஷ்டப்படாம செத்துட்டாப்ல அப்படின்னு பேசுறதா? செத்துட்டாருன்றத செத்துட்டாருன்னு தானே பேச முடியும். அப்ப ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைச்சிருக்கிறாங்க. இப்ப வருவான் பாருங்க, நாளைக்கு அந்த நடிகன் வருவான், பேசுற பேச்ச மட்டும் பாருங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளியை போலவும் அப்படியே நாடாளுமன்ற ஜனநாயகத்தை கரைத்து குடித்தது போலவும் ஒரு உருட்டை உருட்டிட்டு வருவான். இதுல நம்ம ஆமை ஓட்டுக்குள்ள பதுங்கிடும். இதுல ஆமை வெளியே வரவே வராது, ஆமை ஓட்டுக்குள் பதுங்கி விடும். இதுதான் நடக்க போகுது. இவன் பூரா ஆமை இப்போ ஆலை நுழைவு போராட்டத்துக்குள்ள இறங்கி இருக்கிறாங்க. அப்படியா? நான் அந்த இதை ஃபாலோ பண்ணல. அது உங்க சேனலுடைய யூனிக் செல்லிங் பாயிண்ட், அதை அடுத்து வேணா பேசலாம். அப்ப அப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக இன்றைக்கு நடத்தப்படுகின்ற இந்த படுகொலையை கண்டிக்க வேண்டிய கட்டாயம் எல்லா இந்துக்களுக்கும் இருக்கிறது, எல்லா இஸ்லாமியர்களுக்கும் இருக்கிறது, எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிறது. அவர்களுக்கு தைரியம் சொல்ல வேண்டிய அப்படி ஒரு அரசியல் தலைவர்கிட்ட நீங்க மனசு விட்டுறாதீங்க சார் அப்படின்னு சொல்றதே எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. அந்த வார்த்தை, என் வயது என்ன, என் அனுபவம் என்ன, அவர் வயது என்ன, அவர் அனுபவம் என்ன, நான் அந்த வார்த்தையை அவர்கிட்ட சொல்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறான்ல. இது எவ்வளவு கேவலமான ஆபத்தான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில நம்மளை வாழ தள்ளி இருக்கிறான்ல. ஓவர் த நைட்ல மொத்தத்தை திருப்பிட்டான்ல. இப்ப இதுல சிலர் நினைக்கலாம் நம்ம ஓவரா பேசுறோம், ஜனநாயகம் சட்டம் தானே கொண்டு வந்திருக்கிறாங்க, இப்ப என்ன தமிழ்நாட்டில் தான் 2014 பாசிசத்தை தடுத்து நிறுத்திட்டோம்ல, நம்ம இனிமேல் நல்லா வாழ்வோம்ல அப்படின்னு சொல்லிட்டு வருவான். இந்த மாதிரியான கேவலமான ஆடுகளையும் இந்த மாதிரியான கேவலமான பிறவிகளையும் வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்ய போறோம்ன்றதுதான் தெரியல. மக்கள் இந்த மாதிரியான நேரடி எதிரிகளிடமிருந்தும் இது போன்ற பண்ணையாறு ஆட்டுக்குட்டிகளிடமிருந்தும் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம்.
தொடர்ந்து நாம் நம்பிக்கையோடு போராட வேண்டிய ஒரு காலகட்டம். நம்பிக்கை இழந்து விடக்கூடாது அப்படின்றது தான் இந்த இடத்தில் நான் பெற வேண்டிய ஒரு செய்தின்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.